நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பழங்காலத்து கதை 90 கிட்ஸில் நிறைய அந்த கிராமத்தை அடிமை வச்சது கதைலாம் வந்துச்சு. இந்த இருக்கிற ஜெனரேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரியங்கா மகளும் நல்லா பண்ணியிருக்காங்க, தனுஷ் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆமாம் அவர் ஒரு லீட் அவுட் பண்ணிக்கிறார், அவருக்கு அண்ணன் மாரி பண்ணியிருக்காரு தனுஷ்க்கு. ஓகேவா, ஆனால் நல்லா இருக்கு, பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் பார்க்கலாம். ப்ரோ படம் எப்படி சூப்பராக இருக்கு ப்ரோ. ப்ரோ தனுஷோட ஆக்டிங்லாம் எப்படி வேற லெவல் ப்ரோ படம், சூப்பராக இருக்கு. பிஜிஎம் வேற லெவல் தல, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ படம், நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி படம் அருமையாக இருக்குது, படம் எப்படி நல்லா இருக்கு. படம் வேற லெவல் தான், செம்மையா இருக்கு. சூப்பரா இருந்தது. சூப்பர், தனுஷ் ஆக்டிங் நல்லா சூப்பராக. பேசுறா படம் எப்படி சொல்றா பேசுறா படம் வேற லெவல் தல. கேஜிஎஃப் படம்ல அதோட பெஜர், பட் ஆனா கேஜிஎஃப் ஈக்குவலி மில்லர் பொங்கல் தான். கிளியரான ஃபைட்டிங் தலைவா, வேற லெவல், வேற லெவல் தலைவா படம், வேற லெவல் தலைவா படம்லாம். சரியான படம்னா அதெல்லாம் படத்தில் சம்பவம் இல்லை, சம்பவம் தான் படமே. இல்லை ப்ரோ, தெலுங்கு படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்லைண்ணா படம் மச்சான் பயங்கரம், நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. வேற லெவல் சேர்த்தா தலைவர், நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் பாஸ், தமாஸ் சூப்பர் சூப்பர் ப்ரோ. கில்லர் கேப்டன் மில்லர் ப்ரோ செம்ம மாஸ் ஆகுது ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. யார் ஒருத்தன் அடிமையாக நினைக்கிறாங்களோ அவன் எப்படி அவனோட கோவத்தை எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ டேரக்டர் அந்த அளவுக்கு செதுக்கிறார் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஒரு மெசேஜும் சரி, அவர் அந்த அவர் எப்படின்னான்லாம் அவர் என்ன இதுன்னலான்னு தெரியாது, ஆனால் அவரோட கோவத்தை வேற லெவலில் காமிச்சிக்கிறார் ப்ரோ. தேட்டர் அப்படியே ஆன் த ஃபயர் ப்ரோ. ப்ரோ அவர் ஆக்டிங் ப்ரோ, அவர் ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம் ப்ரோ. அவர் அந்த என்ன மூவிக்கு என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துக்கிறார் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, காம்போ எல்லாமே வேற லெவல். லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து ஃபயர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, ஆக்ஷன் தான் ப்ரோ. அங்கே தான் வெடிக்க வச்சுக்கிறாங்களா இல்லை ப்ரோ, நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு ஃபயர் ஆகுது ப்ரோ. அந்த அளவுக்கு என்ட்ரி வேற லெவல். ஜிவி பிரகாஷ் வேற லெவல் ப்ரோ, பிஜிஎம்லாம் வேற லெவல். இல்ல இல்ல படம் எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு. ப்ரோ படம் எப்படி ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ தயங்கற சொல்லுங்க. பிளாக் பஸ்டர். சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். தல படம் நல்லா தான் தலை இருக்குது, ஆனால் ஜிவி பிரகாஷ் தான் தலை மாசு, பிஜிஎம் ஹைலைட் தலை. அவர் மாதிரி சத்தியமாக மியூசிக் டேரக்டர் எவனே வர மாட்டான் தலை. படம் நல்லா இருக்கு. ஒரு சனாதனத்தை பின்பற்றி இருக்காங்க, சனாதனத்தை பின்பற்றி படத்தை இருக்கு. ஆனால் வந்து சமத்துவம் நோக்கி தனுஷ் வந்து படத்தை வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஆமாம், அதாவது அவங்க எதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சனாதனம், கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, கரூருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. தனுஷ் வந்து பெரியார் கொள்கை அதாவது பின்பற்றி சமத்துவம் நோக்கி படம் இருக்குது. புரட்சிக்காரான ஒரு படம், அது நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு படம், நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்கு படம். வேற லெவல் தான் படம். படம் எப்படி இருந்தது? ப்ரோ அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை ப்ரோ. 200 அவரோட கேரக்டர் டிசைன் படம் தரமாக தலை. எல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து காலில் வந்து போதில் அந்த மாதிரி இது படம் போய் 200 தனுஷே பிடிக்காத ஒரு கேரக்டர் கேட்குறேன் நான். மாசா நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி நல்லா இருக்கு. என்ன படம்? சூப்பர் ஹைலைட். தலைவர் பயங்கரம் ப்ரோ, பிச்சை எடுத்துட்டாரு. தலைவருக்குள்ள என்னன்னு தெரியல, அந்த கேமரா பார்த்தோன்னா ஆவியை பூந்துருக்க பொழுது அப்படியே அந்த கேமரா பார்த்து நடிப்பு பிச்சு பேஞ்சிட்டாரு. ஃபுல்லாக ஆக்ஷன் பயங்கரமாக ப்ரோ. படம் பங்கமாக பார்த்து வந்து நேரலாம். தலைவர் நடிப்பு பயங்கரம் இருக்குது. ராஜ்குமார் கொடுத்துருக்காங்க, அவரும் சூப்பராக. அந்த கிளைமேக்ஸ் வந்து சொல்லக்கூடாது, அது நல்லா இருக்கு படம், பாருங்கள். எல்லாருமே ஒரு கேரக்டருக்கு பயமாக கொடுத்துருவாங்க ப்ரோ. பிரியங்கா ப்ரோ எல்லாருக்கும் ப்ரோ ஒரு ஸ்கோப் இருக்குது படத்தில், அது பார்த்தா தெரியும் ப்ரோ, அது சப்ஸ்டன்ஸ் இருக்கட்டும்.
தனுஷ் பக்காவா பண்ணிக்கிறீங்க, எப்பவுமே பண்ற மாதிரி தானா தலைவர் வேற லெவல் பண்றாரு. அந்த கேரக்டருக்காக அவர் போட்ட எஃபர்ட் அவர் பட்ட கஷ்டத்துக்கு வெற்றி பெற்றாச்சுண்ணா. அருண் மாதேஸ்வரன் கதை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அருமையாக கொடுத்துருக்காப்புல. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு இருக்குது, சீக்கிரம் அருண் மாதேஸ்வரன் பட் செகண்ட் பார்ட் எடுக்கணும். நல்லா இருந்தது. நல்லா ஆக்டிங்லாம் எப்படி bro? நல்லா இருந்தது. தனுஷ் அவர் போட்ட படம் எப்படி bro? நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக தான் இருக்கு. மியூசிக்லாம் வேற லெவல் ப்ரோ. எல்லாமே தலைவர் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். தலைவர் கெட்டப்லாம் வேற போல இருக்கு. அவர் நடிப்புலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கு ப்ரோ. ஆக்ஷன் அம்மா சென்டிமெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு ப்ரோ. நம்ம என்ன எதிர்பார்க்குறோங்களோ எல்லாமே இருக்கு அதில். எல்லாமே இருக்கு ப்ரோ. அதான் சொல்கிறேனே, எல்லாமே இருக்குது. A to Z வரைக்கும் மொத்தமே என்ன எதிர்பார்க்குறாங்களோ எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். படமே வேற லெவல் இருந்து ப்ரோ. ஆக்ஷனே பக்கா ப்ரோ, எல்லாமே மஜா பண்றாங்க ப்ரோ. உடனே ப்ரோ சிவராஜ் குமார் வந்து கிளைமேக்ஸ் சூப்பராக பண்ணுறாரு ப்ரோ. அதான் ப்ரோ படம் ஆக்ஷன் தானா? ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். வேற லெவல் ப்ரோ. கன் சவுண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? தனுஷ்லாம் வேற லெவல் ப்ரோ. அவர் தான் சொல்கிறேன், படமே அவர் தான் ப்ரோ. மொத்தமாக சவுண்ட்லாம் வேற லெவல் ப்ரோ. ஸோ ஜிவி பிரகாஷ் சூப்பராக மியூசிக் போட்டுக்கிறார் ப்ரோ. தரமாக இருக்குது படம்.